ஜனவரி 16, 2025 இன்றைய வேத வசனம் யோசுவா 3:5. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். Today Bible verse Joshua 3:5. For tomorrow the Lord will do wonders among you. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நாம் கர்த்தாவே, கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட அப்பா அநேக ஜனங்களுக்கு நீர் அற்புதங்களை அதிசயங்கள் செய்ய போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட அநேக ஜனங்கள் நீண்ட நாட்களாக எதையும் இந்த காரியத்தை குறித்து வெயிட் பண்ணி கொண்டே இருக்கலாம் என் தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட இந்த காரியங்கள் எல்லாம் நீ அப்பா அற்புதங்கள் அந்த காரியங்களை குறித்து நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா ஜனங்கள் முழுவதுமாய் அப்பா அற்புதங்களை அதிசயங்களை கண்டடைய போகின்றார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. உம்முடைய வழிகளில் நடக்கும்படியாய் அப்பா உம்முடைய வழிகளில் நடந்து அதன் வழியாக நிறைய அநேக அற்புதங்களை அதிசயங்களை பெறப்போகின்றார்களே, அதற்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா நீர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவரை முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாங்கள் தேடணும் அப்பா. உம்முடைய வழிகளில் நடக்கணும் என் தகப்பனே. அதற்கேற்ற ஞானத்தையும் அறிவையும் இப்பொழுதே நீர் எங்களுக்கு தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்கோ ராஜா. ஆவியானவரே, நல்லவரே, வல்லவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்கள் நல்ல தகப்பனே. இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றுவீராக என் தகப்பனே. எங்கள் தாயும் தகப்பனும் எங்களை மறந்து போகலாம், ஒரு இமை பொழுது கூட எங்களை மறக்காது எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. இப்பொழுது இறங்கோ இசப்பா, எங்களை தொடுவீராக. எங்களுக்கு நல்ல ஞானத்தை ஊற்றுவீராக, நல்ல எண்ணங்களை பொருத்துவீராக. இப்பொழுது இறங்கோ ஆவியானவரை. கூடாதது ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா வியாதிகளை நீக்குங்க ஆவியானவரே, துக்கங்களை நீக்குங்க, கடன் பிரச்சனைகளை நீக்குங்க ஆவியானவரே. அப்பா அவர்கள் காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் இப்பொழுது நீர் அற்புதமாய் நடத்த போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்குவீராக என் தகப்பனே. குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வாங்க. கணவன் மனைவி அப்பா, ரொம்ப நாள் பிரிந்து இருக்கிற கணவன் மனைவி அப்பா இன்றைக்கு அப்பா அவர்கள் சமாதானத்தோடு சேர்ந்து வாழப்போகின்ற அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்ய போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பா பிரிவினை உண்டாய் இருக்கலாம் என் தகப்பனே. இப்பொழுது அந்த பிரிவினைகள் எல்லாம் அப்பா நீர் அற்புதமாய் அப்பா அவர்களை சேர்த்து அவர்கள் சமாதானமாய் இருந்து வாழப்போகின்றார்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அற்புதங்களை செய்கின்ற என் தகப்பனே, இப்பொழுது இறங்குவீராக அப்பா. கடன் பிரச்சனைகள், அநேக பேர் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே அப்பா அதிசயமாய் மறைந்து போக போகின்றதே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் அப்பா, இறங்கோ ராஜா. ஒவ்வொருவரின் வேதனைகள், துன்பங்களை நீர் அறிந்திருக்கின்றீர் அப்பா. நீர் இப்பொழுதே அதையெல்லாம் அப்பா அதையெல்லாம் அற்புதங்களை அதிசயமாய் நடத்தி அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ண போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நீர் அப்படியாய் கூட எங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து விட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன்.